சின்ன சின்ன கண்கள். தளபதி என்னா வாய்ஸுங்க. அப்படியே உருகுதுங்க மனசுலாம். ஃபீமேல் வாய்ஸ் வந்து இளையராஜாவோட பொண்ணு தான் பாடியிருக்காங்க. இறந்துட்டாங்க அவங்க வந்து. அவங்க வாய்ஸ் தான் ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரிபியூட் மாரி குடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் சினிமாலே ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி பாட்டு வந்திருக்கு. படத்துல நெறைய ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. தளபதி யங் லுக்ல ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. விஜயகாந்த் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த பாட்டுலயும் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. நெறைய பார்த்தீங்கன்னா, வெங்கட் பிரபு உள்ள வச்சிருக்காரு இந்த மாரி. எதுவும் சொதப்பாம இருந்தா படம் நல்ல ஒரு பேக்கேஜா வரும். தளபதியும் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பதிலா கள்ளக்குறிச்சியில இறந்து போன குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம் தாங்க. அதாவது அந்த சம்பவத்துக்காக அரச கண்டிச்சு அறிக்கை விட்டாரு. உடனே நேர்ல போய் பார்த்தாரு மனுஷன். நல்ல மனசுங்க. மக்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைன்னா ஓடி போய் பார்க்குறாரு. மத்த எந்த ஆக்டரும் பார்த்தீங்கன்னா, இத பத்தி வாயே திறக்கல. ஒரு ட்வீட் கூட போடல. மக்கள்லாம் போய் தியேட்டர்ல 100, 200ன்னு டிக்கெட் குடுத்து படம் பார்க்கறதுனால தான் நீங்கலாம் இவ்ளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்களால ஒரு இரங்கல் கூட தெரிவிக்க முடியல. தளபதி ஒரு ஆண் மகன் தான் இருக்காரா தமிழ் சினிமால? இல்ல நான் கேட்கிறேன். படத்துல மட்டும் விவசாயத்த பத்தி பேசுறீங்க, ஏழை எளிய மக்கள் பத்தி பேசுறீங்க. அதெல்லாம் எதுக்கு பேசுறீங்க? அதெல்லாம் பேசாதீங்க. படம் ரிலீஸ் ஆனா மட்டும் ப்ரமோஷனுக்கு மட்டும் ஊர் ஊரா போறீங்க, மக்கள சந்திக்கிறீங்க. மக்கள்லாம் உங்க படத்த பார்க்கறத நிறுத்துனா உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. மக்களுக்கும் ஒரு காலம் வரும்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹேப்பி பர்த்டே தளபதின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.